ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு யோசித்தேன். அப்போ தான் சரி தோணுச்சு, இன்றைக்கி ஃப்ரைடே. சரி இன்றைக்கி எப்போவுமே நாங்கள் கோவிலில் ராகுக்கு எதுக்கும் அபிஷேகம் பண்ணோம். சரி அதுவே வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது வீடியோக்காக எடுத்தது இல்லைங்க. நாங்கள் ரெகுலராக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். சரி அதனால தான் உங்களுக்கும் நாங்கள் பண்ணுற அபிஷேகத்தை காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடலான்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், இவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே எல்லா அபிஷேகமும் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்சது சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அப்புறம் பன்னீர், இந்த மாதிரி அபிஷேக பொருள்கள் ஆளாளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலில் கேட்டோம், இது மாதிரி நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே எங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது பால், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று எங்களால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்து விசேஷம். பானகம் இன்னும் ரொம்ப விசேஷங்க. பானகம் இவங்களுக்குன்னு இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு நாங்கள் படித்து இவங்களை சாமி கும்பிட்டுருக்கோம். உண்மையாகவே சொல்கிறேங்க, நாங்கள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான நிம்மதி கிடச்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் சிறப்பாக வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மஞ்சள் பூசி பொட்டு வச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க எதுவுமே இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கே ஒரு அப்போ ஏன் தெரியல, திடீர்னு தாங்க தோணுச்சு. சரி கேட்டு பார்ப்போம், செய்ய சொன்னாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறப்பாக பண்ணுறோம். உண்மையாகவே சொல்கிறாங்க. வீட்டில் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிட்டு இல்லாமல் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு ஒரு மனசுக்கு ஒரு உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப மன திருப்தியோடு நாங்கள் முடிச்சுட்டு எல்லாேருக்கும் நாங்கள் கொண்டு வர பிரசாதத்தை எல்லோரும் சேர்ந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதமாக கொடுத்து அதை நாங்களும் சாப்பிட்டு, நிறைய குருவிங்க வரும், அதுங்களும் சாப்பிடும். இங்கே ஒரு 4 ஜீவராசிகள் இருக்காங்க, நாய்க்குட்டிங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க எங்கள் கூட சேர்ந்துட்டு. நல்லா இருக்குங்க. எங்கள் கோவில் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குங்க.